ஹாய் ஹலோ வணக்கம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கேம் அப்படின்றாங்கல்ல, அது எப்படி ஏமாத்துறாங்க, அதில் என்னுடைய அனுபவம் என்ன, அதை கொஞ்சம் சின்னதாக ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் அதில் ஏமாந்தவர் தான். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு 2021 சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சாரீ பிஸ்னஸை பற்றி ஒரு ஃபாரினர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அந்த சாரீ பிஸ்னஸை பற்றி டீட்டெயிலாக கேட்டார். இது எப்படி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, நாங்கள் எப்படி இதெல்லாம் வாங்குறது அப்படிலாம் கேட்கும்போது அதோட டீட்டெயிலெல்லாம் கொடுத்து ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பரவாயில்ல நம்ம பிஸ்னஸ் கூட டெவலப் ஆயிடுச்சா, அப்படிதான், அவ்வளோதான் இருந்தது. ஆனால் ஒரு 3 days கழிச்சு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கிஃப்டா? எனக்கு எதுக்குங்க நீங்கள் கிஃப்ட் அனுப்பணும் அப்படின்னு. இல்லை நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கணும், ஏன்னா எனக்கு இந்தியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நீங்கள் தான் ஃப்ரெண்ட் அப்படின்னு. நான் அது சும்மா ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு விட்டாச்சு. ஆனால் ஒரு 3 days கழிச்சு எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. 9 o'clock மார்னிங் 9 o'clock May 5, 2021 வந்ததும் நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபோன் எடுத்துட்டு ஒரு லேடி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் டெல்லி கஸ்டம்ஸ்லேருந்து கால் பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, நீங்கள் அந்த பார்சலை கட்டாயமாக ரிசீவ் பண்ணணும், அந்த பார்சல் ரிசீவ் பண்ணணும்னா 45,000 பே பண்ணணும் அப்படின்னு. நான் சொல்கிறேன், எனக்கு பார்சலே வேண்டாம், அந்த பார்சலை ரிட்டர்ன் அனுப்புங்க அப்படின்னு. இல்லை, அது அனுப்ப முடியாது, நீங்கள் பே பண்ணி தான் ஆகணுன்றாங்க. நான் பே பண்ணனா பே பண்ணலையான்னு நாளைக்கு சொல்கிறேன்.